ஆனால் எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றுவினர். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே போராட்டம். மொத்த தங்கச்சிகள், குழந்தையோட கர்ப்பிணி பெண்கள் அப்படிலாம் இருந்தவங்களை தூக்கி ஒரு கட்டடத்துக்குள்ள அடைச்சு போட்டு என்னை பார்க்கவே விடாம திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள். ஆனாலும் 21 தேர்தலிலே வென்றார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடத்தில் வென்றார்கள். பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள். என்ன செய்வார்கள்? நான் அன்னைக்கு சொன்னல, இது என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. அம்மா இது என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. 40 பேர் என்ன செய்யும்? ஒன்னும் செய்ய மாட்டார்கள். இதான் நடக்கும். மாணவர்கள் போராடினார்கள். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அறிவில் சிறந்த தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களை சிந்தியுங்கள். மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறது அரசு. இது சாதனையா வேதனையா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து தெளியுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை. மானுட உரிமை. என் கல்வியை நான் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு வைத்தான் யார்? அந்த இடத்தில் தோற்று போனீர்கள். கடன் வாங்கி நான் படிக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு? அரசு தன் கடமையை செய்யாதால் நான் கடன் வாங்கி படிக்கிறேன். அப்புறம் கடன் தள்ளுபடி, இதில் ஒரு சாதனை. வேளாண் கடனை தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவனை வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான் என்றால் இன்றைக்கு உனக்கு செய்தி, நாளை நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிப்பு, அறிவிப்பு. அதை நீ உணர்ந்து தெளியணும். ஒரு நாட்டில் விவசாயி வாழணும் வளரணும், அப்பத்தான் அந்த நாடு வாழும் வளரும். எல்லாம் ஆழ்ந்து கவனிங்க. விவசாயி கடனை தள்ளுபடி. ஏன் விவசாயி கடனாளியானான்? இந்த கேள்விக்கு 6 இடத்தில் பதில் இருக்கு. ஏன் கடனாளியானான்? பதில் இருக்கா? விதையிலிருந்து வாங்கணும், உழவு இயந்திரம் கடன் வாங்கணும், உரம் கடன் வாங்கணும், எல்லாம் கடன் வாங்கணும். விளைவித்த பொருள் உரிய விலை கிடைக்காது. இப்ப கூட அகவிலையை தாருங்கள். டெல்லியில போராடிய வேளாண்குடி மக்கள் 2014 ஐயா மோடி அவர்கள் வரும்போது நான் வந்து உரிய விலையை, ஆக விலையை நான் தீர்மானிப்பேன் என்று சொன்னதுனால நம்பி திருப்பி நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் இப்போது டெல்லியிலே போராட்டம். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. எங்க ஒண்டி சேர்ப்பதெல்லாம் இதை சாதனை கருத்துல சொல்ற. விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன், நான் வந்து இந்த மாணவர் கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன். இதெல்லாம் வேடிக்கை, இதெல்லாம் வந்து கொடுமை. இதெல்லாம் சரி. இந்த ஆண்டு விவசாய முதல்ல ஐயா கலைஞர் 7000 கோடி ஏதோ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். அடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது மறுபடியும் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேங்கிறாங்க. ஒரு தடவை கடனாளி ஆனான்ல, அவன் ஏன் கடனாளி ஆனா? அவன் கடனாளி ஆகாம பாத்துக்கிறதுக்கு என்ன வேலைன்னு ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. மறுபடியும் கடனாளி ஆகிறான். அப்படின்னா எப்படி? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? என் தம்பி சொன்னான்ல, நாங்க வந்து டாஸ்மார்க் மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கலையே அப்படின்னு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்போம்னு கூட தான் நீங்க வாக்குறுதி கொடுக்கல. அதை கொடுத்தீங்க. ஒரு கேள்விதானே நீ இந்த நாட்டின் குடிமகனா கேளு. கள்ளு கடையை திறக்கிறதுல இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனையை சொல்ல சொல்லு, நம்ம பேசாம விட்டுறலாம். கேரளாவில் இருக்கா? இருக்கு. புதுச்சேரியில் இருக்கா? இருக்கு. ஆந்திராவில் இருக்கா? இருக்கு. கர்நாடகால இருக்கு. ஏன் இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு சாராய ஆலை இல்லை. எங்க நாட்டு ஆளுகிற 2 கட்சிக்கும் சாராய ஆலை இருக்கு. கல்லு கடையை திறந்தா 100 ரூபாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபாயில 400 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். அதை எப்படி மொத்தமா பறிக்கிறது, அதை பறிச்சு பொண்டாட்டி தாலி எப்படி அறுக்கிறது, அதுல இவர்கள் கவனம்.
இதெல்லாம் இதுல வருது, திராவிட மாடல் சாதனையில் வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது. நீ இப்படி தாண்டா பார்க்கணும். இந்த நாட்டை எத்தனை தலைவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், எத்தனை தலைவர்களின் வாரிசுகள் அடுத்து வாரிசுகள் வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருந்து ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாட்டின் பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு வீரர் தம்பி சுரேஷ் பாபுலாம் வந்திருக்காங்க, இங்க இருக்காங்க நம்ம கூட. நாட்டின் பாதுகாப்புக்கென்று இத்தனை தலைவர்கள் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றார்களே, ஒருவன் நாட்டின் பாதுகாப்புக்கு போடா என்று தன் மகனை தன் பேரனை ஒரு தலைவன் அனுப்பியதை ஒரு செய்தி சொல்லுவார். ஐயா கருணாநிதி வீட்டுல இத்தனை பேரங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் மறுபடியும் முதலமைச்சர், மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டம் இதுதான் வருவாங்களே ஒழிய நாட்டின் ராணுவத்துக்கு எவன் போக மாட்டான். எவன் போவான்? பசியில் இருக்கிறவன், மேற்கொண்டு உயர்கல்வி படிக்க முடியாதவன், அவன் தான் இருப்பான். யாராவது இருக்கான பேரு போக மாட்டான். நாட்டை ஆள வருவார்கள், நாட்டை காக்க வருவார்களா? வரமாட்டார்கள். மாணவர்கள் போராடிட்டார்கள், வேளாண் குடிமக்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள், மீனவ சொந்தங்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள். இன்னைக்கு 25 பேரை கைது பண்ணிருக்காயா இலங்கை ராணுவம், 25 மீனவர்களை. இந்திய கடல் எல்லையில் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த 2 அரசுகளுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொந்த நாட்டு குடிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தும் போது வாய் திறந்து பேசாமல் ஒரு சின்ன நாடிடத்திலே கைகட்டி நிற்கிற ஒரு நாட்டை எப்படிதான் ஏன் நாடுன்னு சொல்ல முடியும்? என் பெரியப்பன் சித்தப்பனை கைது பண்ணி உள்ள போடுற சிங்களனுக்கு ராணுவ பயிற்சி, பணம், போர்க்கப்பல் பரிசு கொடுக்கிற நாட்டோ எப்படி எனக்கு பற்று வரும்? எப்படி பற்று வரும்? 850 பேரை இதுவரை கொண்டிருக்கான். 850 பேரை இப்பாவது குடிக்க வச்சு ஒரு 80-90 பேர் தான் செத்துருக்கான். 850 பேரை கொண்டிருக்கான். இவர்களுக்கு வந்த கோபம், இவர்கள் எடுத்த நடவடிக்கை. ஆனால் நீ ஆழ்ந்து கவனிக்க என் உடன் பிறந்தவனே, ஒற்றை மகன் தமிழீழத்தில் ஆயுதத்தோட நிற்கிற போது ஒரு மீனவன் சுடப்படல. ஊர் எல்லையிலே ஐயனார் கருப்பணைசாமி மாறி இந்த இனத்தை நின்று காத்த பெரும் வீரன் நம் குலதெய்வம், நம்முடைய அண்ணன் பிரபாகரன் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. இவன் பேசுவான் தீவிரவாதின்னு. காந்திக்கு பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸும் கூட தான் தீவிரவாதி. காந்தி பார்வையில் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதிகள் தான். பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது காந்தி கடிதம் எழுதினார், என் மாநாட்டுக்கு முன்னாடி நிறைவேற்றி இருங்கன்னு. எப்படிப்பட்ட ஆளுக பார்த்துக்க. கொடுமை நிகழ்ந்துருச்சு. அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்க வென்றுட்டோம். இப்ப வெம்பாடு படுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்து எப்படி வென்றோம்னு நினைப்பாங்க. ஏன்? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு. இன்னும் 500 பேர் தாலி அறுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு. அதனாலதான் இவர் குடிகெடுப்பான் தாலி அறுப்பான் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலி அறுப்பவர்கள். யார்? திராவிடர்கள். இந்தியன் உன் உரிமையை எடுத்துக்கொண்டு போவான், திராவன் கொடுத்து விட்டு அப்படியே நிற்பான். ஏன்? 2 பேரும் ஒண்ணுதான். தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம், இந்தியம் திராவிடம் 2 வெவ்வேறு அல்ல, 2 ஒன்றுதான். ஒரு நாள் கட்டிப்பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவர் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வந்தோம். நாங்கள் இந்தியர் அல்ல, திராவிடர் அல்ல, தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, பிள்ளை அல்ல, முதலியார் அல்ல, படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, கவண்டர் அல்ல, இப்படி இப்படி இந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்றோம். 2 பேரை ஏத்துட்டான். இது என் அடையாளம் அல்ல. தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு போனால் நான் வன்னியன் என்று சொல்ல முடியாது. நான் நாடார், தேவர், கோணார் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எவன் வந்தாலும் பாண்டிதான். ஆந்திராவுக்கு போய் நான் சொல்ல முடியாது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலையும் போய் என் சாதியை அடையாளமாக சொல்ல முடியாது.
இந்தியாவை விட்டு எந்த நாட்டிற்கு சென்றாலும் என் சாதியையும் மதத்தையும் அடையாளமாக சொல்ல முடியாது. குறிப்பா அமெரிக்கா. Who are you? I am தேவர். I am படையாச்சி. I am கவுண்டர். I am நாடார். மறுபடியும் கேட்பான், Who are you? I am இந்து. போடா மண்டுன்னு தூக்கி பக்கத்துல மென்டலா சொல்லி சேர்த்து. உலகத்தில் எல்லோரும் தன் தாய்மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான் நான் ஐ ஆம் தமிழன், நான் தமிழ், ஐ ஆம் தமிழ். அது என்னுடைய ஐடென்டிட்டி, அதான் என் அடையாளம். என்னுடைய சிட்டிசன்ஷிப் இந்தியா, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ். குழப்பிக்க கூடாது. சிட்டிசன்ஷிப் நேஷனாலிட்டி போட்டு குழப்பிக்காத. உன் நேஷன் இந்தியா இல்ல, உன் நேஷன் தமிழ் நேஷன். நீ இந்திய நாட்டின் குடிமகன். தட்ஸ் ஆல். உன் பாஸ்போர்ட் எடுத்து பாரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். நீ இந்தியன் வச்சுட்டு கானப்தூர் கபூர் கான் எல்லை காந்தி இந்தியா முழுமைக்கு சுத்திட்டு போயிட்டு போகும்போது அங்க ஒரு ஊடகவியலாளர்கள்லாம் கேட்கிறாங்க, இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியனை கூட பார்க்கலன்ட்டு. என்ன பிடிச்ச? நான் வங்காளியை பார்த்தேன், மலையாளியை பார்த்தேன், பீகாரியை பார்த்தேன், குஜராத்தியை பார்த்தேன், மராட்டியனை பார்த்தேன், ராஜஸ்தானியை பார்த்தேன், இந்தியனை பார்க்கவே இல்லைன்னு. அவனவன் சரியா இருக்கான். நாம சரியா இருக்க துடிக்கும் போது பாசிசம், சவனிசம், செப்பரேட்டிசம், டெரரிசம், ஆன்டி நேஷனலிசம், புடுங்கனிசம், அப்பத்தாயிசம் எல்லாம் நமக்கு தான் வரும். இத புரிஞ்சுக்கிட்டு மேல பாரு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு புரட்சி பாவலர். 1.5 கோடி வட இந்தியா வந்துட்டான். இது காரணம் என்ன? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான், எல்லாரும் போராட வந்துட்ட. ஆனாலும் நல்லாட்சி கொடுக்கிறேன்றார் ஐயா ஸ்டாலின். விவசாயி போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், தேவதைகளாக இருந்து சேவை செய்கிற செவிலிய பெண்கள் அவர்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் போராடினால் அதுபோல கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா என்பதை என் அன்பு தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காலையில போராட்டத்தை ஆரம்பிச்சான்னா டாஸ்மாக் ஊழியன் 1 மணி நேரத்துல வந்து தீர்த்து வச்சிருவாங்க. மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அமைச்சர் பேசி தீர்த்துருவாங்க. இப்ப புரியுது அவனுக்கு நாடு எதை நோக்கி போகுதுன்னு? நாடு எதை நோக்கி போகுது? சாராய வியாபாரின்னா கோச்சுக்கிறாங்க. சாராயம் விற்கிறவனுக்கு பேரு சாராய வியாபாரி தாங்க. பால் விற்கிறவனுக்கு பேரு பால்காரன், காய்கறி விற்கிறவனுக்கு பேரு காய்கறிக்காரன், சாராயம் விற்கிற பேரு சாராயக்காரன். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அது எதை நோக்கி நம் தேசத்தை கொண்டு போகிறார்கள் என்று நீ பார்க்கணும். ஆழ்ந்து கவனிச்சு முடிவெடுக்கணும். இதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள். மாற்றத்திற்காக வரலாறு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக பாருங்கள். வென்றுவிட்டார்கள், பலமுறை வென்றுவிட்டார்கள். என் தங்கை சொல்வதோ 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதிலே அன்பு தம்பி அன்னியூர் சிவா வென்று போய் என்ன பண்ணுவார்? அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர். ஆனால் என் தங்கை கொண்டு போனால் அவர் ஒருத்தர், அவர் ஒரு ஆள். தெரிக்க விடுறா பாருங்க இந்திய பாராளுமன்றத்தை மகுவா மைத்ரா. அப்படி இந்திய சட்டசபை, தமிழ்நாட்டின் சட்டசபையை தெரிக்க விடுவாள் என் தங்கை. எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். என் அன்பு மக்களே, என் தங்கையை விட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இல்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு எப்படி வாய்ப்பு வந்தது தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? கபடி விளையாட்டில் எனக்கு அவ்வளவு உயிர், கராத்தே சிலம்பெல்லாம் அவ்வளவு உயிர். அதுல எனக்கு இடையூறு இல்லை. கபடி விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டார்கள். நான் ஒல்லியாக எலும்புந்தோல்மா ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். காலேஜ் முதல் ஆண்டு படிக்கும்போது எங்க அன்னைங்க எல்லாம் விளையாடுவாங்க. 2வது ஆண்டு 3வது ஆண்டு படிக்கிறவங்க கல்லூரி அணியில். நான் வந்து அதில் இருக்க ஆர்வத்தில் எல்லாரும் போயிட்ட பிறகு உட்கார்ந்து அந்த விளையாட்டை பார்ப்பேன். அவங்க கலட்டி கொடுக்குற துணி,
அந்த பேண்ட் ஷர்ட்டு, சங்கிலி, செயின், கடிகாரம், மோதிரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டு விளையாட போவாங்க. நான் வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன். 2 அணியாக பிரித்து 7 பேராக எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர், எங்கள் விளையாட்டு ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார். ஒரு நாள் ஒரு அணியில் ஒருத்தர் வரலை. அப்போ அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேளியா, உங்களுக்கு ஒரு ஆள் குறையுதே, நம்ம சீமன் வச்சுட்டு போடா, நீ போய் அங்கே அணியில் நில்டா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டா பாருங்க, நடுவால நான் தான் சப்ஸ்டியூட். இந்த பக்கம் எங்கள் அண்ணன் இந்த கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க, இந்த கை பிடிச்சி நான் சென்ற அப்படி நிற்கிறேன். என் அணியில் எல்லாரும் பட்டு போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், நான் தான் ரைடு போகணும், பாடி போகணும். மொத்த பேரும் கை ஏன்னா என்னை பார்த்தாலே காமெடி மாதிரி இருக்கனே, இவனாடா பாடி சீமா போட, சரி போடா போடா, எங்க அண்ணங்கெல்லாம் கைதிட்டாங்க. ஒரு வெறிதான். அப்பெல்லாம் இந்த மண்ணை தொட்டு அப்படி கும்பிடுறது அப்ப ஒரு பழக்கம். போய் அப்படி பாடி போனதான் தெரியும். ஒரு ரைடு போய் இப்படி விளையாண்டு வந்தல, என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மொத்த பேரும் எங்க அண்ணங்க தூக்குனாங்க பாருங்க. அப்புறம் அவன் வந்தாலும் சேர்க்க வேணா, இவனை அணியில சேர்த்துக்கிறேன்ட்டாரு எங்க பிசிக்கிட்டாரு. அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததை பத்தி, அப்படி ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிக்கு கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. ரொம்ப நாளாவே எங்களை சப்ஸ்டியூட்டா வச்சிருந்தீங்கன்னா எங்க ஆட்டத்தையும் ஒரு தடவை இறக்கி விட்டு பாருங்களேன். இந்த தேர்தலில் எங்களை ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா எடப்பாடி ஐயா என் வெளியே வர்றாரு, ஆளுங்கட்சி வெளிநடப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கும். அப்படி செஞ்சிருக்காங்க. ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது வரும். அந்த அளவுக்கு யார் அங்கே ஆள் இல்லை. அவங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ஏங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் அந்த வாய்ப்பை என்னரும் தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்கள். நீங்க ஏன் நாங்க ஏதோ வேற ஆளுக்கு அரசியல் செய்யற மாதிரி உங்களுக்கு தான் செய்யறோம். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்திருக்கோம். சரி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை இவ்வளவு நேரம், இன்னும் கூட 4 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனா நீங்க இருக்கணும், இன்னும் கூட நான் பேசுவேன். அவ்வளவு கருத்து இருக்கு, அவ்வளவு கனவு இருக்கு. அதனாலதான் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் உறவுகளேன்னு நாங்க கை நீட்டி அழைக்கிறது காரணம் தான். ஒரு ஓட்டு தானே கேட்கிறவங்க மையன், ஒரே ஒரு ஓட்டு. அதான் போட்டாச்சே, உதயசூரியன் தான் போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல, பார்த்திவேன் அந்த வெற்றி கொடி கட்டி என் தம்பி சேர எடுத்து விடுதல, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்தா, இதுல ஒரு கையெழுத்தா, போட்டாச்சு எத்தனை அப்படி ஒரு தடவை கேளுங்க. உதயசூரியன் போட்டாச்சு எம்பிட்டு நாளைக்கு பாப்பேன். எங்கள் கோட்பாட்டை ஆழ்ந்து கவனிங்கள். எவ்வளவு அக்கறையாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல இருக்கிற பெரும் காதல் தானே நாங்கள் இவ்வளவு பாடுபட காரணமா இருக்குது. வேற என்ன எங்களுக்கென்று என்ன இருக்குது? அப்படி இல்லை. இப்ப எங்க அண்ணன் வந்தாங்க, கமலஹாசன், அவங்களுக்கு சரியா வரல, திருப்பி நடிக்க போயிட்டாங்க. அது மாதிரி உங்க மகன் போனா ஒண்ணு என் மக்களுக்காக, அவர்கள் விடுதலைக்காக, விடிகளுக்காக அரசியல் செய்வேன், இல்லைன்னா 100 பேருக்கு சோறு போடுற விவசாயத்தை செய்வேன். 2ல் 1 தான் செய்வேன். இதுல வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடா மாத்துவேன். நீ நம்பு, ஒரு 5 வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில, இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும். பூமியின் சொர்க்கமாக மாத்தி. ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகள்ல நீ சாலையில் பயணிக்கும் போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது மாதிரி என் நாட்டை நான் மாத்துவேன். நீ கேரளாவுக்கு போய் பாரு, காலி இடங்கள்னு உன்னை காட்டிடு. அண்ணன் இங்க இருக்கு, ஒரே ஒரு சீம கருவேல கண்டு அல்லது மரத்தை காட்டிடு, ஒரு யூக்கலிப்டஸ் மரத்தை காட்டிடு, ஒரு பிளாஸ்டிக் போத்தலை காட்டிடு. அவர்களால முடியுது, உன்னால முடியலையா? சொல்லு, உன்னால முடியலையா? உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிற என்னை நீ காதலிக்கணும். நீ பான் பராக்கு போடுறவன், கஞ்சா குடிக்கிறவன், கள்ளச்சாரம் குடிக்கிறவனே காதலிச்சு தாலியை கட்டினு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் உன்னை 15 வருஷமா வெரைட்டி லவ் பண்றேன். சும்மா அப்படி போய் திரும்பி ஒரு ஓர கண்ணாலே ஒரு சைட் அடிச்சு விட்டு போப்பா. என்ன பண்ணி ஒரு தலை காதல், 1 சைடு லவா எத்தனை வருஷத்துக்கு சுத்துறதுப்பா? ஒரு தடவை எங்களையும் பாருப்பா. எங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்காதுப்பா, பார்க்க பிடிக்கிறோம். எங்க பேச்ச கேட்டா வெறுப்பாத்தாப்ப இருக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா அது சங்கீதமா தேனா இனிக்கும்பா. கேளுப்பா, அதாப்பா சரியா இருக்கு, கேளுப்பா. நாங்க பேசுறது உங்களுக்காகங்கிறத முதல்ல கேளுப்பா. கேளு.
படித்த பிள்ளைகள் அவரவர்கள் வேலையை பார்க்காம நம்ம ஐயா அதை அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகிட்ட, அம்பேத்தே நண்பர்கள் இருக்கிறாங்க, அம்பேத்தே எல்லாம் கல்வி அறிவை கொடுத்துட்டா சகோதரத்துவம் சமத்துவம்லாம் வந்துரும்னா, ஆனா ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே அம்பேத்தே அப்படின்னு ஒன்று. தன்னலம்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாதுறாங்கிறாரு. அது மாதிரி இங்க தன்னலம்னு வந்துருச்சு, அறிவு வேலை செய்யாது. எங்களுக்கு தன்னலம்ங்கிற ஒன்னே கிடையாது, இனநலம் தவிர. அதனால ஒரு ஓட்டு ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன. நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனா பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம், புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தேங்க்ஸ். வேண்டாம்.